மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து பால்முனி சித்தன் ஆன்மீக அறக்கட்டளை இணைந்து வழங்கும் தர்மயுத்தம் சேனல். மயானக்காளி மந்திராலயம், சுடலைக்காளி மாந்திரிகம். இதன் வழியாக இன்று இந்த இனிய போகி பண்டிகை இன்னும் வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள், தை அமாவாசையினுடைய சிறப்பு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். இந்த பருவகாலம் மாதத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசை பௌர்ணமி தயவுசெய்து யாரும் தவற விட்டுறாதீங்க. அது ரொம்ப முக்கியம். அதிலும் சிறப்பு வாய்ந்தது இந்த மகாலி அமாவாசையும் இந்த தை அமாவாசையெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த தை அமாவாசையில் நாம் எந்த காரியத்தை முன்னெடுக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும். பித்திருக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். செய்துட்டு அதன் பிரகாரம் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். போகி பண்டிகை சிறப்பு வாழ்த்துக்களுடன் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த 2024-26 நான் சொன்ன பிரகாரம் மிக அற்புதமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். காணொளி தொடர்ந்து பாருங்கள். காணொளி பார்ப்பதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய வரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிவிரைவிலே இந்த ஆண்டு காசிக்கு சென்று வர இருக்கிறேன். அதில் என்னோடு பயணிக்க சிஷ்யமார்கள் யார் யார் வர்றீங்களோ அதையும் முன்பதிவு செய்யுங்க. 18ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கங்க. அன்று சிறப்பான ஒரு முறைகளை பயிற்றுவிக்க இருக்கிறேன். ஆகவே தயவு கூர்ந்து என்னுடைய சிஷ்யமார்கள் அனைவரும் இந்த தை அமாவாசையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 2026 இன்னும் புதிதாக இணைய இருக்கக்கூடிய சிஷ்யமார்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து நாம் காசிக்கு சென்று காசி விஸ்வநாதனுடைய அருளாசியை பெற்று அர்ச்சந்திர காட்டில் நம்ம தீட்சை பெற்று உங்களை மாந்திரிகத்தில் சிறந்த வல்லுநர்களாக மாற்றித் தருவேன் என்பதில் சிறிதும் ஐயப்பட வேண்டாம். ஆகவே ஆன்மீக அன்பர்களை என்னோடு பயணித்திருங்கள். மீண்டும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்று திண்டுக்கல் பயணிக்கிறேன். தொடர்ந்து அன்னூர் மேட்டுப்பாளையம் வருகிறேன். இதனிடையே என்னை சந்திக்க விருப்பமுள்ள பக்தர்கள் சிஷ்யர்கள் எம்மை சந்திக்கலாம். உங்களுடைய எந்தவித கோரிக்கையாக இருந்தாலும் நிறைவேற்றி தருவேன். இந்த ஆண்டு புதிய ஆண்டாக புத்துணர்ச்சியோடு எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து செல்வ செழிப்புடன் வாழ வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வகுப்புக்கு முன்பதிவு செய்வர்கள் தயவுசெய்து முன்பதிவு செய்யுங்கள். 18ஆம் தேதி அமாவாசையில் இருக்கிற பயிற்சிக்கு. ஆகவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய காணொளியை பார்த்து பயன்பெறுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். சிவாய நமः.